ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தகப்பன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சங்கீதம் 103 அதிகாரம் 13 வசனம். ஒரு தகப்பனுக்கு 7 பிள்ளைகள் இருந்தனர். அந்த 7 குமாரர்களுடைய தகப்பனை பார்த்து, நீங்கள் உங்கள் 7 மகன்களில் எவனை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் சொன்னார், என்னை விட்டு பிரிந்து போன அந்த டேனியலைத்தான் மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன் என்று கூறினார். ஆம், அவன் வரும் நாள் எந்த நாளோ கேட்டாராம். உண்மையிலேயே தந்தையின் பாசத்தை அறிந்து உணர்ந்தவர்கள் கடவுளின் இரக்கத்தையும் அன்பையும் ருசி பார்த்திருப்பார்கள். குடும்பத்தில் உள்ள அனைவரையும் கட்டும் அன்பின் கயிறாக தந்தையானவர் விளங்க வேண்டும். ஒரு தந்தையானவர் ஆசாரியனை போன்று குடும்பத்தை நடத்துவதும் ஜெபங்களை ஏறெடுப்பதும் அவசியமாகும். அதே சமயத்தில் குழந்தைகள் குற்றம் செய்யும் போது அவைகளை கண்டிப்பதும் தந்தையின் கடமையாக இருக்க வேண்டும். இன்னொரு முறையில் தந்தை நமது பரமபிதாவை பிரதிபலிக்கின்றார். நேர்மை, தைரியம், தன்னடக்கம், தன்னம்பிக்கை, உறுதி, சுறுசுறுப்பு ஆகிய குணங்களின் முன்மாதிரியாய் தந்தை விளங்க வேண்டும். குழந்தைகள் பொறுப்புகளை ஏற்று நடத்தும்படி அவர்களையும் பயன்படுத்த வேண்டும். அவர்களை ஒதுக்கக்கூடாது. தன்னலமுள்ளவராயும் எப்போதும் கோபப்படுகிறவராயும் இருந்தால் குடும்பத்தை கட்ட முடியாது. பரலோக அரசாங்கத்தை குறித்து தவறான ஒரு போதனையை பிள்ளைகள் அவராலே பெற்றுக்கொள்வார்கள். குழந்தைகளுடைய விளையாட்டிலும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை அறிந்து கொண்டு குறைகளை காட்டாமல் அவர்களை உற்சாகப்படுத்துவது தந்தையின் பொழுதுபோக்காகவும் அவரது முக்கிய வேலையாகவும் இருக்க வேண்டும். ஒரு பெண்ணை பார்த்து, நீ எந்த மாதிரியான மனிதரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறாய் என்று கேட்டால், என் தந்தையை போலுள்ள குணங்கள் உடையவரை என்றுதான் கூறுவாள். ஆம், அன்புள்ள தந்தை அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைத்த மாபெரும் வரப்பிரசாதமாகும். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று பிள்ளைகள் அழைப்பதற்கு கற்றுக் கொடுக்கும் முன்னமே அந்த பரம பிதாவின் குணத்தை தன் செயலில் வெளிப்படுத்துபவராக தந்தை விளங்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். ஆம், பரலோக அப்பாவை பிரதிபலிக்கும் அப்பாவாக இவர் வாழ வேண்டுவது மிகவும் அவசியமே. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.